ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் மோல்டே இல்லாமல் சூப்பரான கொழுக்கட்டைகள் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான கொழுக்கட்டைகள் செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை 1 கப்பு சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா வறுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா வேர்க்கடலையை வறுத்ததுக்கப்புறம் அதில் 8 முந்திரி சேர்த்துக்கலாங்க. 10 பாதாம் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இது வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வரப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ஒரு மூடி தேங்காவை நல்லா திருகிக்கலாங்க. நெய்யை 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நெய்யிலே 1 கப்பு தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காவை நெய்யில் வறுத்துட்டே இருக்கும்போது 2 நிமிஷத்தில் ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வர ஸ்டேஜில் கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. 15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாங்க. இதை மாசமாக இருக்கவங்க சாப்பிட்றதா இருந்தால் கருப்பு எள்ளை ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற 4 ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெல்லம் 3/4 கப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பொருட்களோட சேர்த்து வெல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வெல்லம் கரையுங்க. இப்போ வெல்லம் லைட்டாக கரைஞ்சி எல்லாமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுங்க. அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பூரணத்தை ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. தட்டத்திலே நல்லா உதுத்து விட்டு 2 நிமிஷத்துக்கு அப்படியே காய வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்து அடுப்பை சிம்மிலே வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 3 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாங்க. மைதா சேர்த்து கொழுக்கட்டை பண்ணும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ இந்த வறுத்துட்ருக்க மாவை கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கணுங்க. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க மாவில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. சூடாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குங்க, கை வைக்க முடியாதுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஒட்டலைங்க. நல்லா மாவு சூப்பராக பிசைஞ்சு சாஃப்டாக வந்துருச்சுங்க. மாவை தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மாவில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க. அதை உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. சின்ன பீஸு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க.
நெய் தடவினா வாழை இலையில் நம்ம எடுத்த மாவை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்திக்கலாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக அமுத்தி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாங்க. மாவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வச்சுக்கலாங்க. லைட்டாக அந்த இலையை எடுத்து மூடி வச்சோம்னா அழகான சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. சூப்பரான ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த சைடை மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாங்க. அது ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வருங்க. இதுலேயே மேலே லைட்டாக அமுத்திக்கலாங்க. இது வேறு ஒரு டிசைன் கிடைக்குங்க. மறுபடியும் மாவு எடுத்து உள்ளங்கையில் தட்டி வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் பூரணம் வச்சு அப்படியே புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாங்க. மறுபடியும் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாங்க. அதில் ஆள்காட்டி விரல் வச்சு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே பூரணத்தை வச்சுக்கலாங்க. லைட்டாக மேலே மட்டும் அமுத்தி விட்டுக்கலாங்க. ஒரு சூப்பரான மோதகம் ஷேப் செஞ்சுக்கலாங்க. மறுபடியும் சின்ன பீஸு மாவு எடுத்துக்கலாங்க. அதில் சின்னதாக ஹோல்ஸ் பண்ணிக்கலாங்க. அதை லைட்டாக தட்டிக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை 1 ஸ்பூன் வச்சுக்கலாங்க. அதை உள்ளுக்குள்ளே லைட்டாக அமுத்தி விட்டு உருண்டையாக பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம 2 ஸ்பூன் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோங்க. அந்த அரிசியில் இந்த உருண்டையை லைட்டாக மேலே கீழே நல்லா அப்படியே தடவி விட்டு அதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை ரம்பூட்டான் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சுட்டு அதுக்கு லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க. அதே மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைங்களை வச்சுக்கலாங்க. இந்த கொழுக்கட்டைங்களை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க.
நம்மளோட கொழுக்கட்டைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கொழுக்கட்டைகளை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.